பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் பிரசங்கி 1ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு சூழ்நிலைகள் முடிவல்ல. நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகளை நாம் கடந்து செல்லும்போது ஒரு சில கேள்விகள் நம்முடைய உள்ளத்தில் வரலாம். நான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே என்னுடைய வாழ்நாளை முடித்து விடுவேனோ, அல்லது என்னுடைய சூழ்நிலை சரியாகாதா, மாறாதா என்று சொல்லக்கூடிய கேள்விகள் நம்முடைய மனதில் அடிக்கடி எழலாம். பிரசங்கி புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அரசாள சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு. அரசாளுவதற்கு சிறைச்சாலையிலிருந்து கூட புறப்படக்கூடிய ஆட்கள் உண்டு. அப்படி என்றால் அர்த்தம் என்ன? சிறைச்சாலை என்று சொல்லும்போது நம்மால் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை. நம்முடைய கை கால் எல்லாவற்றையும் கட்டி வைத்திருந்தால் நம்மால் என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போகவே முடியாது. இதை போல நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரமாக செயல்பட முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே சிறைச்சாலை அனுபவம் என்று நாம் சொல்லலாம். ஒருவேளை ஒரு சில வியாதிகளின் காரணமாக நம்மால் தொடர்ந்து செயல்பட முடியாமல் இருக்கலாம், அல்லது ஒரு சில தவறான பழக்கங்கள் நம்மை அடிமையாக்கி செயல்பட முடியாமல் நம்மை வைத்திருக்கலாம், அல்லது பொருளாதார நெருக்கடி நம்மை செயல்பட முடியாதவர்களாக வைத்திருக்கலாம், அல்லது உறவு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நம்மை செயல்பட விடாமல் தடுக்கலாம். இதில் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம், நம்முடைய எந்த சூழ்நிலையுமே அது ஒரு முடிவு அல்ல. ஏனென்றால் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு அரசாள கூட ஆட்கள் எழும்புகிறார்கள். அப்படி என்றால் எப்படிப்பட்ட கொடூரமான கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மால் உயரத்திற்கு எழும்ப முடியும் என்ற நம்பிக்கையைத்தான் இந்த வார்த்தை தருகிறது. இந்த வார்த்தை இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை தருகிறதென்றால் அது எப்படி இருக்கும், அல்லது இந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் காணப்படும் என்று நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த ஒரு வசனத்திலிருந்து அல்லது இந்த ஒரு சத்தியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், ஆண்டவரால் யாரை வேண்டுமென்றாலும் உயர்த்த முடியும். ஆண்டவரால் யாரை வேண்டுமென்றாலும் எந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்களையும் உயர்த்த முடியும். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆண்டவருடைய கரத்திலிருந்து தான் எல்லா ஆசீர்வாதங்களும் வருகின்றது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தால் ஆகும். இந்த பிரசங்கி புஸ்தகத்தில் நம்ம வாசித்த வசனத்தில் கூட நம்ம பார்க்கிறோம், சிறைச்சாலை அனுபவத்தில் இருந்து கூட ஒருவர் எழும்பி இருக்கிறதுலையே மேலான ஒரு செயல்படக்கூடிய ஒரு அனுபவம் சிங்காசனத்தில் அல்லது அரசாளக்கூடிய ஒரு அனுபவம். அப்போ இருக்கிறதுலையே தாழ்மையான நிலையில் இருந்து கூட அவ்வளவு உயரத்திற்கு ஆண்டவரால் கொண்டு போக முடியும். அதனால தான் இந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம், எவரையும் மேன்மைப்படுத்த ஆண்டவரால் முடியும். இப்போ எப்பொழுதுமே நம்ம ஆண்டவரை பின்பற்றும் போது அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழும்போது நம்முடைய மனதில் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நாளை தினம் இன்றைய தினத்தை காட்டிலும் மேன்மையானதாக இருக்கும். நாளைய தினம் இன்றைய தினத்தை காட்டிலும் சிறப்பானதாகவே இருக்கும். டுமாரோ வில் பி பெட்டர் தேன் டுடே. இப்படி தான் நாம் யோசிக்க வேண்டும். அப்படி யோசித்தால்தான் வேதத்தோடு இணைந்து நம்முடைய யோசனைகள் இருக்கிறது என்று அர்த்தம். ஏனென்றால் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்மை அவரால் உயர்த்த முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்ம நாளை தினம் எப்படியுமே இன்றைய காட்டிலும் சிறப்பானதாக தான் இருக்கும் என்று நாம் என்ன பண்ண ஆரம்பிப்போம்? விசுவாசிக்க ஆரம்பிப்போம். அப்படி விசுவாசித்தோம் என்றால் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் செயல்படவும் ஆரம்பித்து விடுவோம். அப்படி நாம் செயல்படும் போது நம்முடைய சிறைச்சாலைகள் எல்லாம் என்ன பண்ணும்? உடைக்கப்படும்.
இன்னைக்கு ஒரு சில நேரத்துல நம்பிக்கை இல்லாததுனால நம்மளே நம்முடைய வாழ்க்கையை ஒரு சிறைச்சாலைக்குள் இருக்கிறதை போல நாம் அமைத்து கொள்ளலாம். ஆனா எவரையும் ஆண்டவரால் மேன்மைப்படுத்த முடியும், என்னை மேன்மைப்படுத்த முடியும், என்னுடைய எதிர்காலத்தை இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் சிறப்பானதாக ஆண்டவரால் அமைத்து தர முடியும் என்ற விசுவாசத்தோடு நாம் செயல்படும் போது நாமே நமக்கு வைத்து கொண்டிருக்கக்கூடிய சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் உடைந்து போய்விடும். நம்மால சுதந்திரமாக ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய நோக்கத்திற்குள்ளாக கடந்து வர முடியும். இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். அதே வசனத்துல 2ஆம் பகுதியை நான் வாசிக்கிறேன். ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையானவர்களும் உண்டு. இது நாணயத்தினுடைய அடுத்த பகுதி. ராஜாங்கத்தில் பிறந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் நல்ல ஒரு சூழ்நிலையில பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களும் கூட வாழ்க்கையில் ஏழ்மை நிலைக்கு வருவதற்கு வாய்ப்புண்டு. அப்படி என்றால் இதிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சாலமோனுடைய நாட்களில தேசம் மிக செழிப்பாக காணப்பட்டது. ஆனா சாலமோனுடைய கீழ்ப்படியாமையின் மூலமாக அவனுடைய அடுத்த தலைமுறைக்கு அந்த ஆசீர்வாதம் அதே விதமாக கடந்து செல்லவில்லை. சாலமோனுடைய குமாரன் ஆட்சி பொறுப்பை எடுத்து 5 ஆண்டுகளில் அந்த தேசம் செல்வ செழிப்பை இழந்தது என்று நாம் ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். அதனால தான் எவ்வளவு மேன்மையை உயர்வை ஆண்டவர் நமக்கு கொடுத்தாலும் அதில் நம்ம தாழ்மையாக இருப்பதற்கு கண்டிப்பாக பழகி கொள்ள வேண்டும். ஏனென்றால் எதுவுமே இந்த பூமியில நிரந்தரம் அல்ல. அப்போ ஆண்டவர் உயர்வை கொடுக்கும்போது அதில் நம்ம தாழ்மையோடு இருக்கும்போது தான் அதை நம்மால் என்ன பண்ண முடியும், காத்து கொள்ள முடியும். மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிற்கும் எப்பொழுதுமே நன்றி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பொழுதும் நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், நன்றி உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி. ஏன்னா நம்ம பார்த்துட்டோம், எவரையும் ஆண்டவரால் மேன்மைப்படுத்த முடியும், எந்த சூழ்நிலையையும் ஆண்டவரால் மாற்ற முடியும். இந்த உண்மைகளை நாம் விசுவாசிக்கும் போது இருதயத்தில் முறுமுறுப்பு இல்லாதவர்களாக நாம் கண்டிப்பாக காணப்படுவோம். ஏனென்றால் ஆண்டவரால் என்னை உயர்த்த முடியும், ஆசீர்வதிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் நாம் வாழும்போது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரலோகத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இப்போ நன்மையான எல்லா ஆசீர்வாதமும் இப்போ நாளை தினம் இன்றைய தினத்தை காட்டிலும் சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையும் கூட ஆண்டவரிடத்திலிருந்து தான் வருகிறது. அப்போ நாளை தினத்தில் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார் என்றால் அந்த உயர்வு யாரிடத்திலிருந்து வருகிறது? ஆண்டவருடைய கரத்திலிருந்து தான் வருகிறது. இப்போ இதை நாம் நம்பும்போது நம்முடைய உள்ளத்தில் முறுமுறுப்பை நாம் என்ன பண்ண மாட்டோம், என்றைக்குமே வைக்க மாட்டோம். ஆண்டவருக்கு எல்லா காரியத்திற்கும் நாம் நன்றி செலுத்தி கொண்டே தான் இருப்போம். இந்த 3 காரியங்களையும் இந்த ஒரு வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். பிரசங்கி 4:14 முதலாவதாக, தேவனால் எவரையும் உயர்த்த முடியும். அப்படி என்றால் தேவனால் என்னை உயர்த்த முடியும், இன்றைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி. இரண்டாவதாக, எந்த சூழ்நிலையிலும் நான் தாழ்மையை காத்துக்கொள்ளுவேன். மூன்றாவதாக, எந்த சூழ்நிலையிலும் நன்றி உள்ளவனாக நான் காணப்படுவேன். இந்த சத்தியங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் கடைபிடிக்கும் போது கண்டிப்பாகவே இன்றைய தினத்தை காட்டிலும் நாளை தினம் சிறப்பானதாக மேன்மையானதாக ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருவதாகவே காணப்படும். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அது முடிவு அல்ல என்று நாங்கள் வேதத்தின் ஆதாரத்தை கொண்டு தியானிச்சிருக்கிறோம் தகப்பனே. எவரையும் என் தேவனால் மேன்மைப்படுத்த முடியும். அதனால நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்திற்காக உமை மாத்திரம் நாங்கள் சார்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுக்கு நாங்களே ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சிறைச்சாலைகளிலிருந்து விசுவாசத்தின் மூலமாக வெளியில வர ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு உயர்வையும் மேன்மையும் கொடுத்தாலும் அதில் நாங்கள் தாழ்மையாக நடக்க கற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் உமக்கு நன்றி செலுத்த, ஸ்தோத்திரம் செலுத்த
நன்றி உணர்வு உடையவர்களாக வாழ ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படி செய்து எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.